குட் ஈவினிங் டு ஆல். நேற்று நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் எதுவுமே வந்து பிரேக் ஆகலைங்க. நெஃப்டி 25,935 பிரேக் ஆகலை. 25,734 டவுன் சைடுக்கும் பிரேக் ஆகலை. பேங்க் நிஃப்டி 59,403 பிரேக் ஆகலை. 58,854 பிரேக் ஆகலை. பட் நீங்கள் வந்து நினைக்கலாம் 25,935 டச் ஆகிடுச்சு, பட் விக்கு மட்டும் தான் சார் இருக்குது, பாடி போகலை. அது ப்ரெஷரில் போனது தான். நீங்கள் வேணால் சார்ட் வந்து செக் பண்ணுங்கள். நாளைய லெவல் நிஃப்டி வந்து 25,885 பிரேக் பண்ணால் அப்சைட் லெவலுங்க. இதேமாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 25,725 பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடு லெவலு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நிறைய டைம் ஹை போயிடுச்சு, கண்டிப்பாக டவுன் ஆகி தான் சார் மறுபடியும் போகும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் வரும். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து 25,760 25 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 25,684. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 25,425. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,165. அதவும் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,906 வரைக்கும் வர்ற சான்சஸ் இருக்குது சார். நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். அந்தந்த ஸ்டேஜில் நான் வந்து வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாரி சார் பேங்க் நிஃப்டி 59,186 பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து நாளைய லெவல் சார். 59,186 பிரேக் பண்ணுச்சுன்னா அப்சைடு இன்ட்ராடே லெவல் தான் நான் இப்போ சொல்கிறது. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 58,800 பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைடு லெவல். இதேமாரி சார் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி கீழே வந்து அடுத்த ஸ்டேஜ் 58,800 பிரேக் பண்ணுச்சுன்னா 58,544. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 57,953. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 57,360. இதுவும் பிரேக் ஆச்சுன்னா 56,770. கண்டிப்பாக இந்த இன்னத்த லெவலில் இந்த மாதிரி டவுன் சைடு வரும்போது இந்த லெவலில் வரைக்கும் சான்சஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நான் டெய்லி உங்களுக்கு கொடுக்குறேன், டெய்லி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. பட் மார்க்கெட் வந்து டவுன் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து என்னோடய ஓன் வியூ தான். நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்னோடதையும் கம்பேரிஷன் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டே டைமில் ஏதாவது சேஞ்சஸ் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா நான் நிச்சயமாக திரும்ப ஒரு வீடியோ நான் போடுறேன். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு என்னன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும் தான் சார் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். நீங்கள் அது பண்ணல அப்படிங்கிற போது டைம் டிலே ஆகும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் என்ன மார்க்கெட் வந்து நான் கொடுத்ததுக்கு அதுக்கு லெவல் மேட்ச் ஆகலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுக்கு உடனே வீடியோ ரீச் ஆகும். இதான் சார் என்னத்தோட பொசிஷனு. ட்ரேடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். குவான்டிட்டி வந்து லாட் சைஸ் வந்து சேம் ஒரே மாதிரி கொண்டு போங்க. ஒரு டைம் வந்து அதிகமாக பண்ணுறது, ஒரு டைம் கம்மியாக பண்ணிங்கன்னா லாஸ்ட் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பேடாக தான் சார் இருக்குது. நானே உங்களை மாதிரி ஒரு ட்ரேடராக தான் சார் வந்திருக்கிறேன். நானும் நிறைய மீட் பண்ணியிருக்கிறேன். நிறைய வருஷங்கள் நான் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் சார் நான் நிறைய வருடங்கள் இருந்திருக்கிறேன். அதோட என்னோட ஓன் அனலைஸ் பண்ணி என்னோடய வியூ தான் சார். நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லாத ஒன்று க்ரியேட் பண்ணவோ ஒன்றும் இப்போ நாளைக்கு என்ன நடக்கிறது இமேஜினேஷன் எல்லாம் எதுவும் இல்லை சார். இன்னத்தோட ஸ்டேஜில் இந்த மாதிரி மார்க்கெட் போனால் நிச்சயமாக இந்த ரேஞ்சு வரும் அப்படிங்கிற ஒரு அசிம்ஷன் தான் சார் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணுங்கள். நான் கண்டினியூவாக உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். கண்டினியூ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். டே டைமில் நிச்சயமாக இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார்.